ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கோத்தகிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோத்தகிரி போகிறதுக்கு ஒரு 2 days டைம் கிடச்சிச்சு. சரி நம்ம கோத்தகிரி போயிட்டு வரலாமே. இப்போ கோத்தகிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். நான் சொன்ன மாதிரியே நான் எப்போ ஊருக்கு போனாலும் நான் 7:30 அந்த மாதிரி எழுந்திரிச்சு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் அவுடி காரை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். அவுடி காரில் சொன்ன மாதிரியே இதில் சீட்டை ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளாரே படுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சூப்பரான ஃபீச்சரு. நான் இதை பற்றி தனி ரிவ்யூவாகவே போட்டிருப்பேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி கோயம்புத்தூர் ரோட்டில் தான் போகிறோன்னா சரவண பவனில் நிப்பாட்டியாச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே சீட்டை பிடிச்சி நான் உட்காந்துட்டேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் பொடி தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனியன் பொடி தோசை. சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன திரும்பி ஷாப்பிங் தான். நான் கீ செயின் லவர் ஃப்ரெண்ட்ஸ். நான் சேமித்து வைப்பேன். அதனால் என்ன கீ செயின் வாங்கலாம்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா கீ செயினோட கலெக்ஷன்ஸும். இப்போ நான் வாங்கி முடிச்சுட்டு திரும்பி நான் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன நோட்டீஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எனக்கு பிடிச்ச கிளைமேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனோன்னா பார்த்தீங்கன்னா பிரேக் எடுக்கலாமே ஃப்ரூட்ஸ் கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிப்பாட்டியிருக்கேன். கொஞ்சம் தூரம் நான் அந்த அக்கா கிட்டே பேசிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ நான் திரும்பியும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி லஞ்சு சாப்பிட்லாமேன்னு பார்த்தீங்கன்னா அபூர்வான்னு ஒரு ஏரியா மாதிரி இருந்துச்சு. இது தனி ரிவ்யூவாகவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு எல்லாமே. இப்போ நான் திரும்பியும் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் எல்லாமே. ரொம்ப டிராஃபிக்காகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த கோத்தகிரி போகிற ஃபீல் எல்லாமே இப்போ இந்த ரோட்லேருந்தே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரோடு, கிளைமேட்டு, அந்த ட்ரீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஹில்ஸே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நான் சொன்ன வாயான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், என்ன நேரம்னு தெரில. கரெக்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டுன்னு சொன்னோன்னே செம்ம வெயில் ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி அந்த வெயிலே நம்ம கோத்தகிரி ரீச் ஆயாச்சு. இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட் நோக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ட்ராவலே. இப்போ நான் டீ எஸ்டேட்டே பார்த்துக்கிட்டு நான் போயிட்டுருக்கேன். டீ எஸ்டேட் பார்க்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் டீ எஸ்டேட் பார்க்க பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டுக்கிட்ட நான் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உள்ளார பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். இது ஏன்னால இந்த ரெசார்ட்டை புக் பண்ணேன்னு கண்டிப்பாக நான் உள்ளார போயிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நான் உள்ளார கார்டன் வழியாக போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆம்பியன்ஸு. இப்போ நான் ஸ்டே பண்ணிக்கிற ரூம்குள்ளார நான் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெரிய ரூமாக இருந்துச்சு, நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மெயின்டெனன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்ச டபுள் காட் பெட் வேறு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த டபுள் காட் பெட் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெசார்ட் ஃபுல்லாகவே செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி எதுக்காக இந்த ரெசார்ட் புக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைபிள் ஹவுஸ் மாதிரி நிறைய ஹவுஸஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோடனே நமக்கு என்ன வேலை, நம்ம விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ப்ளே ஏரியாவில். ஃபுட்பால் விளாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பியும் மனசு மாதிரி சைக்கிள்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ளே ஏரியாவில் போய் அந்த வீல்லாம் சுற்றி பார்த்துட்டு இது எல்லாமே நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் டின்னர் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரேவி, ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் திரும்பி தூங்கிடுவேன். அடுத்த நாள் நான் என்ன பண்ண போகிறேன், என்னென்னா அட்வென்ச்சர் பண்ணும்போது நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க்
you become. Keep smiling, be happy always. Be patient, whatever happens. It will change one day. Thank you, friends. Bye.